லாஸ்ட் எபிசோடில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அரே, ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் லூப்ஸை வச்சு எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், ரெஸ்ட் ஆப்ரேட்டர்ன்ற ஒரு ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ES6 அந்த எடிஷனில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 3 டாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டராக இருக்கட்டும் இல்லை ரெஸ்ட் ஆப்ரேட்டராக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே 3 டாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சில கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டுத்தோட நேமும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 அரேயில் இருக்க வேல்யூவை இல்லை 2 ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூ மர்ஜ் பண்ண போகிறோம் இல்லை கன்கேட் பண்ண போகிறோன்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அரேயில் இருக்க வேல்யூ வந்து இன்னொரு அரேக்கு ஜஸ்ட் க்ளோன் பண்ணுறது, அதோட காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நியூ அரேயில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் சொல்லலாம். அதே மாதிரி ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பேராமீட்டர்னு ஒரு வேரியபிள் தானே, அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு 3 டாட் யூஸ் பண்ணுவேன். கீழே வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே அந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுவேன். அது ரெஸ்ட் பேராமீட்டர் சொல்லுவாங்க. ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டீஸ்ட்ரக்சரிங் ஒரு கான்செப்ட் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வேல்யூ அரேயில் இருக்க ஒரு 2 வேல்யூ வந்து ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுவேன், தனித்தனியாக ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவேன். ரெஸ்ட் ஆஃப் தி வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கு ஒரு 3 டாட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ரெஸ்ட் ஆப்ரேட்டர், ரெஸ்ட் பேராமீட்டர் ரெண்டுமே ஒன்று தான், சரியா? இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ன்றது வந்து அரேலையும் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது, ரெஸ்ட் பேராமீட்டர்னு சொல்கிறது இல்லை ரெஸ்ட் ஆப்ரேட்டர்ன்றது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ரேட்டர் ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு வரும்போது அது அரேல இல்லை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அரேன்ற டைரக்டரியில் வந்து ஸ்ப்ரெட் ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் ஹாபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கிரிக்கெட், ஃபுட்பால், அதே மாதிரி ஒரு 3 வேல்யூ வச்சுருக்கேன். அதே மாதிரி லெட் ஹாபீஸ் 1 ஒரு வேரியபிளில் சும்மா ரீடர், அதே மாதிரி ரைட்டர். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், மர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் இதில் இருக்க வேல்யூவும் இதில் இருக்க வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு நியூ அரே ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், லெட் நியூ அரே க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அரே ரிலேட்டர் கொடுத்துட்டு இது 2 வேல்யூ வேணுமா? ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நான் என்ன சொன்னேன், 3 டாட் சொன்னேன். ஸோ 3 டாட் வச்சுட்டு இந்த ஹாபீஸ், இந்த 3 டாட் இந்த வேரியபிள் என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஹாபீஸ்ன்ற அந்த வேரியபிளில் அரேக்குள்ளே இருக்க அந்த ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரிமிட்டிவ் வேல்யூ கரெக்டாக. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கிறது இது ப்ரிமிட்டிவ் வேல்யூ தான். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கா, இந்த வேல்யூ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸ்ப்ரெட்னு சொல்லலாம், இல்லை ஷாலோ காப்பின்னு சொல்லலாம். ஜஸ்ட் இதில் வந்து காப்பி எடுத்துகிட்டு வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கம்மா இதில் இருக்க வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணலாம், திரும்ப 3 டாட்ஸ் கொடுத்துட்டு ஹாபீஸ் 1 console.logல நியூ அரே. இந்த நியூ அரே கால் பண்ண அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட்பால், ரீடர், ரைட்டர். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஒரு வேரியபிள் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, என்ன டவுட் அப்படின்னா நான் ஏன் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த ஹாபீஸில் இருக்க வேல்யூ வந்து இதுக்குள்ள வந்து நான் ஸ்டோர் பண்ணணும்? அதுக்கு நான் டேரெக்டாகவே வந்து ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ அரே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹாபீஸ்ன்ற அந்த வேரியபிளை நான் கால் பண்ணாலே போதுமே, எனக்கு அந்த வேல்யூஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு டவுட் வரும்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்கேஸ் நான் இந்த அரேக்கு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணாலுமே, இந்த நியூ அரே இருக்குல்ல இதுக்கு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணாலுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹாபீஸ் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஹாபீஸ்க்கு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணாலுமே இது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இது வந்து நான் ப்ரிமிட்டிவ் வேல்யூ, நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்ல இல்லை ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிட்ரல் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அரே யூஸ் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு மெமரி அட்ரஸ் வந்து வேறையாக இருக்கும். ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக வந்து ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை நான் தனி வீடியோ போடுறேன். அதே மாதிரி பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை வேல்யூ, அதே மாதிரி கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், இந்த மாதிரியான சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நான் கிளியராக இன்டெப்த்தாக வந்து இதை நான் சொல்கிறேன். ஓகேவா? கால் பை ரெஃபரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, சரியா? ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸையே வந்து நான் இன்னொரு வேரியபிளுக்கு நான் பாஸ் பண்ணும்போது ரெண்டுத்தோட மெமரி அட்ரஸும் சேமாக இருக்கும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் இது அஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி இதுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் இது அஃபெக்ட் ஆகும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ அந்த நியூ அரேவை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓகே இந்த ஹாபீஸில் என்ன வேல்யூ இருக்குது அதில் வருதா, கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட்பால் வருது. இப்போ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், இதோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன், நியூ அரே ஆஃப் 0. இந்த 0th இண்டெக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பேஸ்பால்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது மட்டும் தானே சேஞ்ச் ஆகணும். இந்த நியூ அரேக்கு தான் நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து பேஸ்பால் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த நியூ அரே நான் கால் பண்ணேன் அப்படின்னா
ஓகே பேஸ்பால் ஃபுட்பால் பேஸ்கெட்பால். ஏன்னா இந்த ஃபுட்பால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபுட்பால் பேஸ்கெட்பால் இருக்குது. அந்த கிரிக்கெட் 0th இண்டெக்ஸில் கிரிக்கெட் இருக்குது. அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் பேஸ்பாலை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஹாபீஸையும் நான் கால் பண்ணுறேன். ஹாபீஸை கால் பண்ண அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக என்ன வேல்யூ இருக்கோ அதுதானே வரணும். பட் இப்போ நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே எனக்கு வேல்யூ என்ன ஆயிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நான் நியூ அரேக்கு சேஞ்ச் பண்ணாலுமே எனக்கு இந்த ஹாபீஸும் அஃபெக்ட் ஆகுது. இன்கேஸ் நான் அந்த ஹாபீஸ்க்கு இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுப்போமே ஹாபீஸ் ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஹேண்ட்பால்னு வைக்கிறேன். ஓகேவா இப்போ இது நான் சேஞ்ச் பண்ணாலுமே ரெண்டுமே வந்து அஃபெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா நியூ அரேலையும் ஹேண்ட்பால் வந்திருக்கு, அதே மாதிரி ஹாபீஸ்லேயும் ஹேண்ட்பால் வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறனால தான் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன வேல்யூ இருக்கோ அதோட காப்பி மட்டும்தான் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் நியூ அரேயில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா பட் இதுவே ரெஃபரன்ஸாக நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுத்தோட மெமரி அட்ரஸும் சேமாக இருக்கும். ஸோ வேல்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இதை கிளியராக வந்து கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்ல இல்லைன்னா பாஸ் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். அதை நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி லிட்ரல்ஸ் அரே லிட்டரலாக இருக்கட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் லிட்டரலாக இருக்கட்டும் அது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி மீனிங். ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணாலே அது ஹீப் மெமரியில் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதை நான் கிளியராக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். சரியா ஓகே ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் நான் ஸ்ப்ளிட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதை நான் அப்படியே நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த நியூ அரேவையும் இந்த ஹாபீஸும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ண அப்படின்னா இந்த நியூ அரேயில் என்ன இருக்குது எனக்கு கிரிக்கெட் ஃபுட்பால் பேஸ்கெட்பால் ரீடர் ரைட்டர் இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஃபுட்பால் பேஸ்கெட்பால் இருக்குது. இப்போ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் இப்போது இந்த ஹாபீஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். இதை நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னா எனக்கு இதுவும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் ஹாபீஸ் ஆஃப் 0th இண்டெக்ஸில் என்ன பண்ணுறேன் பேஸ்பால் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அரேயில் என்ன இருக்குது கிரிக்கெட் ஃபுட்பால் பேஸ்கெட்பால் ரீடர் ரைட்டர் இருக்கா. இப்போ ஹாபீஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் 0th இண்டெக்ஸில் பேஸ்பால் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் மாறி இருக்கு. ஓகேவா ஜஸ்ட் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட மெமரி செப்பரேட்டாக வேறு. ஏன்னா ரெஃபரன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். அதனால் நியூ ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகும். நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது ஜஸ்ட் வேல்யூ மட்டும் இதுக்குள்ளே வந்து காப்பி வருமே தவிர்த்து டோட்டலாக அந்த மெமரி அட்ரஸ் டோட்டலாக வராது. அந்த ரெஃபரன்ஸே காப்பி வராது. ஓகே அதுக்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். சரியா ஸோ இது 2 அரே மர்ஜ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரே ஒரு அரே மட்டும் எப்படி பண்ணுறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த நியூ அரேயில் இருக்க வேல்யூ நான் இன்னொன்றுக்கு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் லெட் நியூ அரே 1என்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இப்போது இதில் இருக்க வேல்யூலாம் நான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் திரும்ப இன்னொரு அரே லிட்டல் கொடுத்துட்டு ஒரு 3 டாட் வச்சுட்டு நியூ அரே. ஓகேவா இந்த நியூ அரே கொடுத்துருக்கல இதுக்குள்ளே நீங்கள் புதுசாக ஒரு வேல்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா கமா வீடியோ கிரியேட்டர் கண்டென்ட் ரைட்டர் சும்மா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கூட இதோட வேல்யூ யூஸ் பண்ணிவிட்டு அது இல்லாமல் என்னோட வேல்யூ நான் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் ஹாபீஸை தூக்கிட்டு நியூ அரே 1 ரெண்டுத்தையும் நான் கால் பண்ணுறேன். ஓகே கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபுட்பால் பேஸ்கெட்பால் ரீடர் ரைட்டர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூட சேர்த்து வீடியோ கிரியேட்டரும் கண்டென்ட் ரைட்டர் ரெண்டுமே இருக்குது. ஓகே தானே ஸோ அரேயில் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்டில் பார்த்துடலாம் எக்ஸாம்பிள். ஸோ இதை அப்படியே நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். லெட் எம் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்பைடியில் வந்து சும்மா IQ123 நான் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப் நேம் ஓகே ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது team2ன்னு ஒரு வேரியபிள். ஓகேவா இந்த எம் டீட்டெயில் இருக்குல்ல ஸோ இதில் இருக்க வேல்யூ அப்படியே நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் திரும்ப ஆப்ஜெக்ட் லிட்டரல் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதில் இருக்க வேல்யூ வேணும் எம் டீட்டெயில்ஸ். அதே மாதிரி புதுசாக நான் என்ன பண்ணலாம் team2ல் வந்து எம்ப்ளாயியோட சேலரி வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் திரும்ப புதுசாக எம் சேலரி வந்து ஒரு வச்சுப்போம். ஓகேவா வச்சுக்கலாம். அதே மாதிரி team2 டெசிக் அப்படி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்
ஓகேவா. ஸோ டீம் 1 அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இதில் டீம் 1 பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. அதே இந்த டீட்டெயில் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு க்ளோன் பண்ணிக்கிறேன். அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கேன், டீம் 2ஓட டெசிக்னேஷன் நான் ஆட் பண்ணியிருக்கேன், சேலரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது console.logல டீம் 2 இதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி எம் டீட்டெயில்ஸ் அந்த வேரியபிள்லேருந்து எனக்கு டீட்டெயிலும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ரோல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சேலரி, டீம் 2 டெசிக்னேஷன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ இது இருக்கா. ஓகே. ஸோ இதே மாதிரி சேம் அரே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இன்னொரு இதில். பட் இதில் இன்னொரு ஆப்ஜெக்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் இருக்க வேல்யூ வந்து அப்படியே நான் இங்கே க்ளோன் பண்ணுறல, அப்போது க்ளோன் பண்ணும்போது இதோட வேல்யூ என்னால் ஆல்டர் பண்ணிக்க முடியும். இங்கே க்ளோன் பண்ணதுக்கப்புறம் எம் சேலரி இதெல்லாம் புது ப்ராப்பர்ட்டி, நியூ ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே எம் ஐடி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஐக்யூன்னு இருக்கா. ஸோ சேம் அந்த ஐக்யூ வச்சுட்டு 456ன்னு நீங்கள் மாற்றிக்கலாம். அது மட்டும் சேம் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எம்ப் ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஐக்யூ 456ன்னு கொடுத்துருக்கேன். 456 கொடுத்துட்டு இங்கே இருக்க வேல்யூ அப்படியே எனக்கு என்ன ஆயிருக்கு, க்ளோன் ஆகிருக்கு. அது இல்லாமல் நான் புதுசாக க்ரியேட் பண்ண ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எனக்கு ஆட் ஆகிருக்கு. சரியா. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில் இருக்குது, திரும்ப வேறு ஒரு டீமுக்கு போகிறாங்க. அந்த டீமுக்கு போகும்போது திரும்ப புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இருக்க டேட்டாவை அப்படியே நான் என்ன பண்ணலாம், காப்பி எடுத்துகிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் என்ன பண்ணலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே. எப்படியும் புதுசாக ஒரு ஏதாச்சும் ஒரு டீம் போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபார்மில் வந்து திரும்ப நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம புதுசாக இருக்கிறத மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா. இதெல்லாம் ரியல் எக்ஸாம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். சரியா. மேக்ஸிமம் நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், ரெஸ்ட் ஆப்ரேட்டர், இது ரெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ரெஸ்ட் ஆப்ரேட்டர் இன்னொரு நேம் ரெஸ்ட் பேராமீட்டர். இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் நேம் வந்து எந்த கான்டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணும்போது ரெஸ்ட் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் பேராம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர்னு ஒரு வேரியபிள்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் பேராம்ஸ் கால் பண்ணிவிட்டு இதில் இருந்து மல்டிபிள் வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ 1, 2, 3, 4, 5 நான் பாஸ் பண்ணாலுமே இப்போ அந்த ஏஆர்ஆரை கால் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வரும், இப்போ அந்த ஏஆர்ஆரை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வர ஒரே வேல்யூ 1ன்ற வேல்யூ மட்டும் தானே வரும். கால் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, எனக்கு 1 பிரிண்ட் ஆகிருக்கா, 1 மட்டும் தானே வந்திருக்கு. பட் இந்த ரெஸ்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த ஒரு சிங்கிள் பேராமீட்டரில் அந்த வேல்யூ எல்லாமே அரே மேனரில் ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 3 டாட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். 3 டாட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஏஆர்ஆரை கால் பண்ண அப்படின்னா இருக்க வேல்யூ நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுற வேல்யூ எல்லாமே வந்து அரேயில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா. ஸோ இதான் ரெஸ்ட் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி வந்து a,bன்ற ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு கமாண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஃபங்க்ஷனால் இது நார்மல் பேராமீட்டர்னு ஒன்று இருக்குது, நம்ம ஃபங்க்ஷனில் தெரியும்ல. ஃபங்க்ஷன் இப்போ நார்மல் பேராமீட்டராக இருக்கும்போது ஏக்கு வந்து 1ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ரெஸ்ட் ஆஃப் தி வேல்யூஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும், 3, 4, 5 எல்லாமே இந்த ஏஆர்ஆரில் போய்ட்டு அரேயில் வந்து ஸ்டோர் ஆகும். சரியா. இப்போ கால் பண்ணுறேன். ஏஆர்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5 ஸ்டோர் ஆகிருக்கா. இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஏவியும் கால் பண்ணிக்கிறேன், பிவியும் நான் கால் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணுறேன். ஏல பார்த்தீங்கன்னா 1, பியில் பார்த்தீங்கன்னா 2, அதே மாதிரி ஏஆர்ஆரில் 3, 4, 5 இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ரெஸ்ட் பேராமீட்டராக இருந்தாலும் சரி, இது எப்பவுமே வந்து லாஸ்ட் பேராமீட்டராக இருக்கும். இப்போ இன்கேஸ் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன், ஒரு டீன்னு ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணணும். என்ன எரர்னா, கர்சர் கொண்டு போகிறேன், ரெஸ்ட் பேராமீட்டர் மஸ்ட் பி லாஸ்ட் இன் த பேராமீட்டர் லிஸ்ட். சரியா. ஒரு இந்த 3 டாட் வச்சு ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறதுனால அது எப்பவுமே வந்து லாஸ்ட் பேராமீட்டர் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு பேராமீட்டரும் அலோவ் பண்ணாது. ஏன்னா இந்த 3 டாட்ஸ் கொடுத்தாலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு வான்னு அர்த்தம். ஓகேவா. அப்படி வரும்போது எல்லா வேல்யூமே எடுத்துக்கும். எல்லா வேல்யூ எடுக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த வேல்யூமே இருக்காது. இல்லாதனால உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். சரியா. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க, எப்பவுமே வந்து இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து லாஸ்ட் பேராமீட்டராக இருக்கணும். சரியா. ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், அதே மாதிரி ரெஸ்ட் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர்ன்ற நேம் வந்து எந்த கான்டெக்ஸ்ட்டில் வரும்னா டீஸ்ட்ரக்சரின்ற ஒரு கான்செப்டில் வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து டீஸ்ட்ரக்சரிங்னா என்னென்னு பார்க்கலாம்.